இந்த அமெரிக்காக்காரன் மனுஷனை குரங்கா மாத்திருக்கான், குரங்க மனுஷனா மாத்திருக்கான். 1931ல என்ன பண்றாங்க, டொனால்டுன்ற ஒரு குழந்தையும் குவான்ற சிம்பான்சியும் ஒன்னா விட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்றாங்க. ரெண்டு பேருக்கு என்ன பண்றாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுறது, ஒரே மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லா விஷயமுமே சேமா ட்ரெயின் பண்றாங்க. இந்த குரங்கு என்ன பண்ணுது, சொல் பேச்சு கேட்கறது, வீட்டு வேலை செய்யறது, பெருக்கிறது, துடைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்ய எல்லாமே மனுஷன் மாதிரியே செய்ய கத்துக்குது அந்த குழந்தைய பார்த்து. ஆனா இந்த குழந்தைக்கு என்ன ஆகுது, அந்த குழந்தை குரங்கு மாதிரி நடக்க ஆரம்பிக்குது, குரங்கு மாதிரி கத்துறது, தாவறது, அக்ரெசிவ் ஆகுறது, அந்த மாதிரி எல்லா வேலையுமே குரங்கு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது இந்த குழந்தை. அந்த எக்ஸ்பெரிமெண்டோட 19th மந்த்ல அந்த குழந்தையால வெறும் 3 வார்த்தை தான் பேச முடியுது. சாதா குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. அதுக்கு மேல சயின்டிஸ்ட் முடிவு பண்றாங்க, இதுக்கு மேல இந்த குழந்தையும் குரங்கும் ஒன்னா இருந்தா சரிப்பட்டு வராது, ரெண்டுத்தையும் பிரிச்சு வச்சிடலான்னு பிரிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் என்ன பண்றான், பெருசா வளர்ந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில மெடிசன் படிக்க போயிடுறான். டொனால்டு தன்னோட 41வது வயசுல அவன் சூசைடும் பண்ணிக்கிறான். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவன் குழந்தையா இருக்கும் போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற குழந்தைங்கிட்ட எடுத்துட்டு போய் அவனை சாதாரணமா விடும் போது அவனால அங்க நார்மலா பேச முடியல, நார்மலாவும் இருக்க முடியல.